பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இந்த மார்ச் 1 அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 43 18, 19 இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த வசனமாக நம்மோடு பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வீகமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவதுங்க, இந்த மார்ச் மாதம் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம்னா என்னங்க? நம்ம புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிற, புதுசாக நமக்கு தோன்றதுன்னு ஏற்கனவே இருக்காத ஒன்றத்தை புதுசுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தானேங்க? ஏற்கனவே இருந்தால் நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது. அப்படித்தானே? இதில் அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வீகமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதாவது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகளாகவே இருந்திருக்கலாம். நீங்கள் நினச்சிருக்கலாம் அதில் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன வெற்றிகளை பார்த்து இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட வெற்றியோ, இதுதான் பொழுக்கோ அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தையே உட்காந்து சிந்திச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நேற்றைய தினம் மாதிரி அல்ல, இன்றைக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே பார்த்தீங்களா, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற ஒரு புதிய வழியாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வழியே இல்லை, இப்போ ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க, ஒரு கஷ்டமான பாதையில் போயிட்டுருக்கீங்க. இந்த கஷ்டமான பாதையில் எனக்கு வழியே இல்லை, எனக்கு ஒரு விடிவே இல்லை, இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசித்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியம் எப்படி இருக்குன்னா, எல்லாராலும் செய்யக்கூடாதது, யாரு கேட்டாலும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் உங்களுக்கு புதிய காரியமாய் இந்த மார்ச் மாதம் தோன்ற பண்ணுவாராங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, கோணலான ஒன்றாம் அதிகாரத்தில் 1 பாருங்களேன். அந்த பூமி எப்படி இருந்தது? நிலை குலைந்து இருந்தது, கோணலாக இருந்தது. அந்த பூமியை அவர் புதியதாக எப்படி மாற்றினார்? அழகாய் மாற்றினார். அந்த பூமிக்குள்ள நிறையா மரங்களை கொண்டு வந்தார், விலங்குகளை கொண்டு வந்தார், மனிதரை கொண்டு வந்தார். சீரற்றிருந்த அந்த பூமி மிகவும் அழகாக மாறியது. மனிதர்கள் அதை ஆண்டு கொள்ள முடியாதை கொடுத்தார். அதே போல் ஒரு புதிய காரியத்தை செல்வார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் ஒழுங்கீனமான காரியங்கள் இருந்திருக்கலாம், எது எடுத்தாலும் துக்கமும் துன்பமுமாக இருக்கலாம், வாய்க்காத காரியங்களாக இருக்கலாம், பிரச்சனையான காரியங்களாக இருக்கலாம், சமாதானமற்ற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மார்ச் மாதம் ஏசப்பா சொல்கிறாரு, அந்த காரியத்தில் தேவன் அசைவாடி ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். சரிங்க, அந்த புதிய காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணுங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனைகளாக இருக்குது பார்த்தீங்களா, பிரச்சனைகளும் தோல்விகளுமா இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பேசாதீங்க. இந்த மார்ச் மாதம் ஏசப்பா அவங்களுக்கு செய்ய போகிற அந்த புதிய காரியத்துக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அப்படி நன்றி சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்த்துருங்க, ஏதோ ஒரு வழியை எனக்கு உண்டாக்க போகிறார், மனாந்திரமான இந்த பாதையில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு வரப்போகுது, எனக்கு ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் எனக்கு இந்த மாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவரோட கிரியைகளுக்காக அவரை மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் அந்த மேன்மையை அனுபவிக்கிறவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் அவர் உங்களுக்கு செய்கிற அந்த அற்புதம் ஆச்சரியப்படுகிற அற்புதமாக இருக்குங்க. அநேகர் அதை பார்த்து வியந்து போகக்கூடிய அற்புதமாக இருக்குங்க. அப்படி ஒரு புதிய காரியத்தை இந்த மாதம் உங்களுக்காக செய்ய போகிறாருங்க. உங்களுக்காக செய்ய போகிறாங்க. நீங்கள் ஆமேன்னு சொல்லி, எனக்கு இந்த மாதம் புதிய காரியம் நடக்க போகுது, என்னோட திருமண வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்க போகுது, என்னோட குடும்ப வாழ்க்கையில் புதிய வாரிசுகள் எனக்கு வரப்போகிறார்கள், புதிய நிலங்கள், புதிய வீடுகள் எல்லாம் எனக்கு வரப்போகுது, புதிய ஞானம் எனக்கு கிடைக்க போகுது, நான் செய்கிற வேலையில் புதிய ஒரு ஞானத்தோடு பெஸ்ட்டாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இந்த மாதம் ஒரு புதிய பாதைகளை அவங்கள நடத்துறத பாருங்க. அடைக்கப்பட்ட வழிகளெல்லாம் இந்த மாதம் திறக்க போகுதுங்க. ஹல்லேலூயா. இதை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக ஏசப்பா இப்போ சொல்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். சிலர் இதை பார்க்குறீங்க, எல்லாம் அடைக்கப்பட்டு இருளான இடத்துல அமர்ந்திருக்கிற போல ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு புதிய வெளிச்சம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உதிக்கும்னு சொல்கிறார். ஒரு புதிய வெளிச்சம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உதிக்கும். இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டது போல் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறீங்க. இது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா, இப்போ கூட நம்ம ஜெபிக்கலாங்க. ஏசப்பா, இந்த ஆண்டவரே நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நான் பேசியிருக்கிறேன். தகப்பனே, இந்த பேசின அந்த விதையை நீர்
அப்பா முளைக்க செய்வீராக. கேட்கும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வழிகள் தோன்றட்டும் ஆண்டவரே. புதிய காரியங்களை அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. புதிய காரியமாய் வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் அப்பா. இதோ ஒரு அதிசயம் உண்டாகட்டும். அதுவே அவர்களுக்கு ஒரு புதிய காரியமாய் மாறட்டும். நீர் அப்படியாய் நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இப்போ கூட அதை பார்க்குற மலர்விழின்னு ஒரு சகோதரி கூட நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே இருக்காங்க, அடைக்கப்பட்டிருக்க வழி இல்லை அப்பா, அபாந்திர வழியாக இருக்கே, எங்கே போகலாம் என்று இருக்கிற அவங்களுக்கு ஆண்டவரே நீ ஒரு வாசலை, ஒரு ஒளியை இந்த மாதத்தில் காட்டி ஒரு புதிய காரியத்தை அந்த குடும்பத்துக்கு செய்ய போகிறீங்க. இதே போல் யார் சரீரத்துக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ தகப்பனே அவங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறதுக்காக நன்றி. புதிய காரியம் யார் விசுவாசத்தோடு ஆமேன் ஆமேன் என்று சொல்லி இந்த மெசேஜை கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆண்டவரே ஏப்ரல் தொடங்குறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. நீர் அப்படி கொடுக்கக்கூடிய இந்த கிரியைகள் ஆண்டவரே அற்புதமான அந்த கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இப்படியா இந்த மார்ச் மாதத்தை ஆண்டவரே பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே மார்ச் மாதத்தில் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.